இந்த மாதிரி கருவாடு பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கருவாடே பிடிக்காதவங்க கூட எனக்கு கருவாடு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி செஞ்சதுன்னு பார்த்தலாம். சும்மா அமிர்தமாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வெறும் வான்சட்டியில் வந்து கருவாடை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். கருவாட்டில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் கொட்டிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவாடு வேக வைக்கிற போது உடையாமல் இருக்கிறதுக்கு அதை வதக்கினதுக்கப்புறம் கருவாடை 3 டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு வான்சட்டி எடுத்துக்கிறோம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, அதே மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சிருந்த கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட தேவையில்லை, ஏற்கனவே கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும். அதே மாதிரி கருவாடு நல்லா வதங்கினதோ அது கூட வந்து தண்ணி ஊற்றி கருவாடு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா கருவாடு வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஊற்றின தண்ணி முக்கால்வாசி சுண்டி வரும்போது அது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்றப்போ தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம போட்ட மசாலா எல்லாம்